நாங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சுண்டல் குழம்பு வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பக்கத்துல. வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கி அரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான புளி எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். சுண்டல் குழம்பு வச்சு காலிஃப்ளவர் 65 போட போறோம். இதுக்கு தேவையான மசாலாலாம் இன்னும் நாங்க போடுறோம். அப்புறமா அதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அடுப்பை பற்ற வச்சுக்கணும். ஓகே, அடுப்பை பற்ற வச்சோன்னே நல்லா சட்டி முதல்ல காயணும். காய்ஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய ஊத்து. ஓகேவா? ஊத்திரும். என்ன சொல்ற? பாருங்க, நல்லா சட்டி காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. எவ்வளவு நேரம் காயுது? இப்போ காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நிறைய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். அப்பதான் வந்து வீடியோவுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நீங்க நான் ஊத்துற மாதிரி எண்ணெயை ஊத்தாதீங்க. உங்களுக்கு தேவையான எண்ணெய கொஞ்சமா ஊத்திக்கங்க. கொஞ்சமா கடுகு போட்டுறணும். அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போடுவோம். இவங்களை கொஞ்ச நேரம் நல்லா பொரிய விடணும். பொரிய விட்டோன்னே பொரியட்டும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் கட் பண்ணி வெயிட் பண்ணணும். பாருங்க, சத்தம் கேக்குதா? டப்பு டப்பு டப்புன்னு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா நம்ம வெட்டி வச்சுக்க காய்களை போடணும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இவங்க எல்லாரையும் போட்டு நல்லா வணக்கம். உப்பு போடணும். பாருங்க, ஒரு மதிப்பா போடணும். பாருங்க, நல்லா வந்து கிண்டி விட்டுங்க. இதை நல்லா தாளிக்கணும். கொஞ்சம் வந்து எண்ணெயிலே கத்திரிக்காய்லாம் ஃப்ரை ஆகணும். அப்பதான் வந்து நாம வந்து கத்திரிக்காய் சாப்பிட நல்லா இருக்கும். இன்னக்கும் ஒரு கலரு வெள்ளையாகவும் ஒரு கலர் வந்து மஞ்சளாகவும் இருக்கும். அப்படி இருந்தா அது வந்து நல்லா இருக்காது. இப்ப நம்ம வந்து அதுக்குள்ள 65க்கு ரெடி பண்ணிடுவோம். என்ன பண்ணணும்னா இந்த பாருங்க, நான் இப்ப இதுதான் இந்த பையன் வாங்கிட்டு வந்தான். சிக்கன் 65 மசாலா. இதுவும் அந்த அளவு காக்காது, காரம் இருக்காது. வந்து ஒரு இதை அப்படியே கொட்டிடுவோம். கொட்டிட்டு பாருங்க எப்படி கொட்டுறேன்னு பாருங்க. கொட்டிட்டு கொஞ்சமா நம்ம வந்து இது காலிஃப்ளவர்ல இறுகி பிடிக்கிறதுக்காண்டி லேசா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். அடுத்து வந்து கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் மாவு போடணும். இங்க பாருங்க, நாகால வந்து கார்ன்ஃபிளவர் மாவு ஓகேங்களா? இத ஒரு குத்தி மதிப்பா கொஞ்சமா போட்டுருவோம். போட்டுட்டு சால்ட் போடணும். அடுத்து நாங்க பேச பேச எங்க குட்டி தம்பி வந்து என்ன பண்ணுவான், ஆமா அப்படிதான் ஓகே அப்படின்னு சொல்லுவான். பாருங்க, நல்லா வந்து நம்ம வந்து எண்ணெயே விடலை. எண்ணெய் வந்து இப்போ காய் கழுவி வச்சதுலேயே வந்து தண்ணி இருக்குது.
அதிலே வந்து நம்ம வந்து பெரட்டணும். பார்த்தீங்களா? இன்னும் வந்து பொடி பத்தலை, ஒரு பாக்கெட்டு போட்டும் பத்தலை. உங்க வீட்டுக்காரர் வெள்ளையா இருந்தா என்ன வெள்ளையா இருக்குன்னு கேட்பாரு. அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும், இன்னும் ஒரு பொடியை எடுத்து நல்லா கொட்டி விடணும். ஆமா ஆமா ஆமான்னு இங்க ஒருத்தன் ஆமா போடுவான் பாருங்க. இப்போ வந்து கலர் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சோம்னா ஒரு ரெட் கலர்ல இருக்கும். பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? நான் வந்து உப்பு பார்க்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு மாலை போட்டிருக்கோம் எங்கள் வீட்டில், நானும் எங்கள் வீட்டுக்காரும். அதனால விரதத்துக்கு சமைக்கிறோம். பாருங்க, போட்டோன்னே என்ன பண்ணணும், அடுத்து இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் ஊற்றணும். அப்பதான் வந்து திக்னஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைக்காம போட்டா எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அள்ளி வச்சிருவாங்க. ஏமா குப்பையெல்லாம் போட்டு வைக்கிறேன்னு கேட்பாங்க. இப்ப என்ன பண்ணணும், கொஞ்சமா, இது வந்து கரும்புளி, அதனால இது வந்து ரொம்ப கருப்பா இருக்கும். சும்மா கொஞ்சமா ஒரு கொட்டை தான் போட்டேன் பாருங்க, எவ்வளவு இருக்கு பாருங்க. ஓகேவா? ஊத்தோடனே இது பாருங்க, தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம், அதையும் வந்து ஊத்தணும். எல்லாத்தையும் ஊத்திட்டு ஒன்னோட ஒன்னா கலக்கி இப்படி நம்ம ஊத்தி வச்சிட்டோம்னா ரெடியா காட்டுறேன். பாத்தீங்களா? இதே நம்ம வந்து சட்டியில பானையிலயோ சுண்டல் குழம்பு வச்சோம்னா நம்ம வந்து சுண்டலை வந்து முன்னாடியே வேக வச்சு வைக்கணும். குக்கர்லங்கும் போது ஒரு விசில் நம்ம சேர்த்து வச்சோம்னா
அது வந்து வெந்துடும். நம்ம 2 வேளை செய்ய தேவையில்ல, ஒரே வேலையா முடிஞ்சு போயிடும். குழம்பும் ரெடி ஆயிரும், சுண்டலும் நல்லா வெந்துடும். பாருங்க, பார்க்க வந்து உங்களுக்கு கலர் கம்மியா இருக்கு. வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ரெட்டிஷா இருக்கும். குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருக்கு, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். அப்பதான் வந்து வேகையில சரியா இருக்கும். அவ்வளவுதான். இதை போட்டு மூடி ஒரு 4 விசிலு, 3 விசிலு இல்ல, நம்ம வந்து நார்மலா குழம்பு வைக்கிறோம்னா 2 விசில் விட்டா கூட போதும். சாம்பாரா இருந்தா ஒரே விசில் போதும். இது சுண்டல் குழம்புன்றனால ஒரு 4 விசில் விட்டோம்னா சுண்டல் நல்லா வெந்துடும். அதுக்காண்டி பாருங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம குழம்பு வச்சாச்சு. அடுத்து வந்து எப்படி இருக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல காட்டுறோம் நாங்க. ஓகேவா? விசில் வரல, விசில் வந்தோடனே எடுத்துக்கலாம்.